பல்வேறு கோவில் திருப்பணிகள் திருவிழாக்கள் நடத்த உதவியாக இருந்தவர் ஈவேரா. அதாவது அவர் பாஷையில் அவர் பெரியார்னு சொல்லியிருக்காரு, நம்ம சொல்றது இல்லை ஈவேரா அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து சட்டசபையில நேற்றுக்கு பேசியிருக்கார். சட்டசபையில பல்வேறு மானிய கோரிக்கைகள் விவாதம்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது அறநிலையத்துறை பற்றி விவாதம் வரும்பொழுது அவர் வந்து இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பல்வேறு திருப்பணிகள் திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடனோட இருந்தது ஈரோடு தேவஸ்தான கமிட்டி அதனோட தலைவரா போனதுக்கு அப்புறம் அவர் வந்து 45,000 ரூபாய் சேமிப்பை வந்து அதுல கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பல விஷயங்களை வந்து அவர் செய்திருக்காரு. கோவில்களை வந்து அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய செல்வங்கள்லாம் கொள்ளை போகாமலும் திருப்பணிகள் திருவிழாக்கள்லாம் சரியாக நடப்பதற்கும் உறுதுணையாக இருந்தாரு. அவருடைய வழிகாட்டியை அதாவது ஈவேராவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அதனால அவர் தலைமையில வந்து இந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அவர் ஒருவேளை இருந்து நிர்வாகம் தமிழகத்தை பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல இப்ப நான் பாக்குறேன் ஈவேராவினுடைய பேரனாக இப்ப வந்து விஜய் இங்க இருக்காரு. அதனால அவர் வந்து அவருடைய வழிகாட்டுது பேர்லாம் சிறப்பாக நடித்துவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த தேர்தல் அப்படிங்கிறதே சூரசம்ஹாரம் போன்றது. அப்படி சூரசம்ஹாரம் நடத்தி இன்னைக்கு விஜய் அவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். நடிகர் முதல்வர் ஆகிவிட்டார், அதனால ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அழகாகவே நடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல ஈவேரா தான் அப்படி கோவில் நிர்வாகத்தின் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமே என்ன பண்ணலாம்னா இருக்கிற ஈவேரா சிலைகள் எல்லாம் இப்போ இவர் ரமேஷ் வந்து ஈவேரா பேரனான ஜோசப் விஜயிடம் சொல்லி, கடவுள் இல்லை, கோயிலுக்கு செல்பவன் முட்டாள், கடவுளை நம்புவோன் காட்டும் பிராண்டி, இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் மாற்றிவிட்டு திருப்பணிகளில் சாதனை படைத்த ஈவேரான்னு எல்லா கல்வெட்டையும் மாத்திடலாமே. நிச்சயமாக அவர் தான் செய்திருக்கார்ல. ஆமா, அப்ப அவர் தானே நிர்வாகத்தின் அடையாளம். பண்ணு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எங்கெங்கெல்லாம் ஈவேரா சிலை வச்சிருக்கோ, சிலை இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த முட்டாள் காட்டும் பிராண்டி இந்த சிலை அம்புட்டி அந்த கீழே இருக்கிற கல்வெட்டு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தின் வழிகாட்டின்னு வைங்க கல்வெட்டு. அதை வைக்கிறதுக்கு இந்த பேரனுக்கு துணிவு இருக்கான்னு நான் பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வர விஜய், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜோசப் விஜய். எப்படின்னா அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்தார்கள். எலெக்ஷன் வந்த உடனே ஜோசப் விஜய் வந்த உடனே அப்ப ஏன் வந்து இதே ஃப்ராடு. இப்ப இதோட தொடர்ச்சி இது. அதுக்கப்புறம் என்னடான்னா, இவர் போன தடவை மந்திரி இவரை சிஎம் போய் பார்க்கும்போது ஒரு மேரி சிலை, அப்புறம் ஒரு ஈவேரா புஸ்தகம், இதை கொடுத்து போட்டோ. அது அந்த நேரத்தில் வந்து ஏன்டா நம்ம கோயில் மந்திரியா இருந்து ஏன்டா இதை கொடுத்தேன்னு சொன்ன உடனே இந்த தடவை அவர் போய் ஒரு வேலை கொடுத்து விட்டாராம். சூரசம்ஹாரம் ஒரு வேலை இது பண்ணிட்டார். இதெல்லாம் எதுக்கு இந்த ரீல்ஸ் விளையாட்டு? நான் என்ன சொல்றேன், அப்படி ரொம்ப நிர்வாகத்தை பத்தி கவலைப்படுறா அப்படின்னு சொன்னா, நல்ல சிவன் கோயில்னு ஒரு கோயில் நம்ம வாசுதேவநல்லூர் புளியங்குடி பெல்ட்டில் இருக்கு. இந்த கோவிலுக்கு சொந்தமா நிறைய நிலங்கள் இருக்கு. கோவிலை காணல, ஆனா பழைய ரெக்கார்டில் இந்த கோவில் இருந்ததாக இது இருக்கு. ரமேஷ் அமைச்சர் அந்த நிலத்தை கொஞ்சம் இப்ப மீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார. இந்த மாதிரி நான் நூற்றுக்கணக்கான கோவிலோட லிஸ்ட் தரேன். நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். டீடைல்ஸ் கொடுத்துடலாம், சர்வே நம்பர் உட்பட அனைத்து கொடுத்துடுறேன். செய்வாரா? அது மட்டும் இல்லாம பெரியநாயகி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்குள்ள சொத்து இன்னைக்கு இப்ப வர பிளாட் போட்டு ஊத்துக்கிட்டு இருக்க. நடவடிக்கை எடுக்கலாமே. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து புளியங்குடியில் இருக்கு. அந்த சொத்தை மீட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்கலாமே. சர்வே நம்பர் உட்பட சொல்றேன். பெத்தநாதீஸ்வரர் கோயில், ஏகப்பட்ட கோவில். பெரியகுளம் பக்கத்துல தாமரை குளம்னு ஒரு இடம், அங்க மலையில அந்த அந்த மலைக்கு பேரு வெங்கடாஜலபதி கரடுன்னு பேரு. அத ஒரு கிறிஸ்தவ போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் காலேஜ் கட்டுறேன்னு ஒரு ஏரியாவை வளைச்சு அதுக்குள்ள வந்து கல்லறை, அவனுக்குள்ள சர்ச்சு பிரேயர் இது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேன். பெருமாள் கோயிலுக்கு மேல ஒரு துலுக்கம் ஒன்று தூக்கி கொண்டு வச்சிருக்கேன்.
அதுக்கு தனியா பாதை வேற போட்டிருக்கான். இப்ப இந்த கோயிலை இடிச்சு போட்டு 2 வருஷமா இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தல. அதுக்கெல்லாம் ரமேஷ் கண்ணுக்கு தெரியாது. அந்த திருப்பணி 2 வருஷமா, பாலாலயம் பண்ணி 2 வருஷமா அந்த கோயிலை கட்ட துப்பு இல்லை. 8 கோவில்களுக்கு இப்ப இவங்க ராஜகோபுரம் கட்ட போகிறார்கள்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா. இந்த 8 கோயில்ல ராஜகோபுரம் கட்ட போறதுல ஒரு முக்கியமான கோவில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில். அந்த கோயிலும் முன்னாடி ஹெச்ஆர்என்சி எடுத்தது. இப்ப ஹெச்ஆர்என்சி இருந்து மீண்டும் இந்துக்களிடம் கோவில் வந்து விட்டது. ஆனா அந்த கோவில் அந்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவில்ல ஒரு கோயில் அது. இவங்க இருந்து அது இங்க போயாச்சு. அப்ப கோரிக்கை வைத்தார்களாம். இந்த கோரிக்கைக்கு இப்ப செவிசாய்க்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? அந்த கோயிலுக்குள்ள நிலத்துல சர்ச்சை கட்டிவிட்டான். அந்த சர்ச்சையை எடுத்து இந்துக்கள் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணி அந்த சர்ச்சை ஸ்டே வாங்கி வச்சிருக்கான். ஸ்டே வாங்கினது மட்டும் இல்லாம இந்த தாவேக அரசின் கிறிஸ்தவ ஆதரவு போக்குனால் சட்டவிரோதமாக சர்ச்சைகள் கட்டுகிறார்கள் நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்கார். 2வது, கிறிஸ்தவ அதிகம் இல்லாத இடத்துல இங்க மாதிரி ஒரு சர்ச்சை கட்டுவது என்பது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கக்கூடியதும் அவருக்குள்ள தீர்ப்பில் இடம் பெற்றிருக்கு. அந்த கோயிலுக்கு இப்ப இவங்க அலாட் பண்ணியிருக்காங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை எதுக்காம இருங்க, இந்த கோவில் இப்ப இந்துக்கள் கையில் இருக்கிற அந்த கோயிலை புடுங்கி அந்த இடத்த மெல்ல ஒதுக்கிறதுக்கு இப்ப அந்த கோவில்ல இப்ப அறிவிப்பு வந்திருக்கு. தாமரகுளம் கோயில்ல இப்ப கும்பாபிஷேகம் பண்ணலாமே, ஏன் அந்த கோயிலுக்கு போகல? எப்படி என்னால நூற்றுக்கணக்கான கோயில்கள் காட்ட முடியும். அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, இப்ப இன்னொரு மாதிரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. திமுக வீழ்ச்சிக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் காரணம், இந்த வீழ்ச்சிக்கு இவர் காரணமாக இருப்பார்னு நான் நம்புறேன். 2 பேரும் சட்டசபையில சிவன் சொத்து குலநாசம்னு 2 பேரும் குலநாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 குலமும் நாசமாயிடாம இருக்கணுமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படிங்கக்கூடியதுல பிரார்த்தனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் தர்மம் அப்படி பிரார்த்தனை பண்ணாது. தர்மம் என்ன, நீ அப்படி பிரார்த்தனை பண்ணாதேன்னு இப்போ என்கிட்ட அசரீரியாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிச்சாகணுங்கிறது தான் தர்மம். அதனால நான் அதுல ரொம்ப தெளிவானவன். நான் இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ் தப்பு பண்றது நம்ம சமயம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல். அதனால சிவன் சொத்து குலநாசம் என்பது நல்லா பொருந்தும். அது மட்டும் இல்லாம நாசம் செய்வதற்காகவே ஒரு எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்றீங்க பாருங்க. அந்த எக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் இது பொருந்தும், இந்த சிவன் சொத்து குலநாசம் கூடியது. அதனால ஈவேராவை கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடியதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனமானது. அவர் ஏதோ நெஞ்சில குத்தின முள்ளுங்கிறாரு, இவர் வேற ஏதோ குத்தின முள்ளுங்கிறாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஈவேராக்கும் கோவிலுக்கு என்னடா சம்பந்தம்? கோவிலை இடிக்கணும்னு சொன்னால இவரை ஏன் நீங்க கோயிலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ விஷயத்திலேயோ ஒரு துலுக்க விஷயத்திலேயோ இதே மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா? ஈவேராவை நீங்க வக்ஃபு போர்டுக்கு உள்ள கொண்டு பேசுவீங்களா? இல்ல கிறிஸ்தவ சம்பிரதாயம் சார்ந்த விஷயத்துல ஈவேராவை கொண்டு பேசுவீங்களா? பேச மாட்டேங்கல்ல. அப்புறம் என்ன எடுத்துக்கிட்ட இந்துக்களுக்குள்ள கொண்டு வரணும். இந்த மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடியவனை வச்சு நீங்க இவருக்குள்ள இது வரணும். அப்ப என்ன நீங்க அப்ப ஹிந்துன்னா அனாதைன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஹிந்துக்களை எதிர்த்தவனை வச்சு ஹிந்துக்களுக்கு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதே மாதிரி நானும் ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணட்டுமா? இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உதயநிதியை வச்சு நான் தாவேகாக்கு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணட்டுமா? விடுவே இல்லை. என்ன அயோக்கியத்தனம்! இப்ப ஹிந்து சமுதாயம் புறம்போக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஈவேரா அந்த பிள்ளையார் கோவில் ட்ரஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ண ரெசிக்னேஷன் லெட்டர் இந்த ஆள் படிச்சிருக்காரான்னு கேளுங்க. முதல்ல படிக்கட்டும். கோவில்களை பத்தி ஈவேரா சொன்னது என்ன படிக்கட்டும். இல்ல அதுக்கு முன்னாடி ஈவேரா இப்படி எல்லாம் இருந்தார், அதனால் அந்த ஈவேரா தான் எங்க தலைவர் பின்பற்றுற ஈவேரா, அதனால ஈவேரா வந்து ஹிந்துத்துவத்தின் அடையாளம் அப்படிங்கக்கூடியத இனிமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஈவேராவை பற்றிய பேச்சு வருகிறதோ அங்கெல்லாம் வந்து ஆலயம் காத்த ஈவேரான்னு நீங்க சொல்லுவீங்களா? முதல்ல காவி கொடுப்பாங்களா ஈவேரா? அப்போ அவர் கோவில் நிர்வாகத்தை இவ்வளவு தூரம் சீர் செய்தார். அப்ப அவர் கோவிலுக்கு அவர் எப்படி போயிருப்பார்? ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய பக்திமான்ட்டீங்கல்ல. அதனால என்ன பண்ணணும்னா, ஈவேராவுக்குள்ள கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஈவேரா பிறப்பதற்கு காரணமே என்னன்னா, வெங்கடப்ப நாயக்கர் வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோட்டுல போய் பிரார்த்தனை பண்ணதுனாலதான் ராமசாமி நாயக்கர் பிறந்தார் அப்படிங்கிறது அவர் வரலாறு. ஆனா அங்க போய் குழந்தை பத்ததுக்கு தப்பான அபிப்பிராயத்தை சொன்னது வந்து இந்த பெருமாள் முருகன் கூடிய ஒரு பய. அதனால ஈவேராவின் பிறப்பை நான் மோசமாக பேச மாட்டேன். பெருமாள் முருகன் வேணா ஈவேராவுக்குள்ள பிறப்ப அந்த கதையை வைத்து ஈவேரா யாருக்கு பிறந்தாலும் ஆராய்ச்சி பண்ணட்டும், நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், அவர் நல்லா தான் பிறந்திருக்கார். ஏன்னா எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. ஏன்னா அதை ஆய்வு செய்து அவர் வந்து வேற மாதிரி ஆய்வு செய்ததுனால அவருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அவரை மதிக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட ஈவேரா அது வந்து சிவன் கோயில், அவருக்கு வேங்கடப்ப நாயக்கருங்கிறது வந்து வைணவ பேர், ராமசுவாமிங்கிறதும் வைணவ பேர். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவேரா சிலைகளை மொத்தம் எடுத்து அதை சரி பாதியாக்கும், இல்லை 3ஆக பிரிப்போம். 1/3 சிலையில பட்டை அடிப்போம், அடுத்த 1/3 சிலைக்கு நாமம் போடணும், அடுத்த 1/3க்கு வந்து குங்குமம் போட்டு வைக்கணும். இதை ரமேஷ் பண்ணுவார? அப்படி அடையாளப்படுத்த முடியுமா? ஏன்னா அவர் தான் கோயில் நிர்வாகி தானே நீங்க பாக்குறீங்க. அப்ப கோவில் நிர்வாகி அப்படித்தானே இருந்திருக்க முடியும். அவர் எந்த கோவில்ல இருந்தாரோ அப்படித்தானே இருந்திருக்க முடியும். செய்யட்டும். கீழே இருக்கிற வந்து கடவுளை நம்புவோன் முட்டாள், கோயிலுக்கு செல்வோம் காட்டும் போராடி, அதெல்லாம் எடுக்கட்டும். எடுத்து கோயில் நிர்வாகங்களை திறம்பட செய்தவர் அப்படின்னு வைங்க எல்லா இடத்துலையும். அதனால இது வந்து ஹிந்துக்களுக்குள்ள அடையாளத்தை அழிப்பதற்காகவும் ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீக உணர்வை கொச்சைப்படுத்துவதும் தான் இந்த பேச்சோட நோக்கம். இந்த மாதிரி பேசியாச்சுன்னா இதுக்கு ஒரு நோக்கம், இதை கவனிக்க, இதெல்லாம் மிஷனரிஸோட டாக்டிஸ். நம்ம சமயத்துக்குள்ள அடையாளத்தை அழித்து திசை மாற்றி உங்களுக்கு எந்த பண்பாட்டு வேர்களும் இல்லாமல் அதை ஒழிக்கணும். அதை ஒழிச்சா பாக்கி வேலையை அப்போ அடுத்தவன் பார்த்துப்போம். இதற்குள்ள ஏஜென்ட்டு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஜோசப் விஜய் ஆட்சி. இந்த ஏஜென்ட்டுக்குள்ள கையாளு தான் இந்த ரமேஷ். அதனால இது வந்து தமாஷாக கடந்து போகக்கூடிய பேச்சல்ல. இந்த அரசு தனது நோக்கத்தை, ஹிந்து அடையாள அழிப்பு என்ற தனது நோக்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. இதை அறநிலையத்துறை வாயிலாக மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன்.